மதிப்புக்குரிய போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களுக்கு அனைத்து ஆன்லைன் சரக்கு வாகன ஓட்டுநர் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக ஒரு கோரிக்கைகளை வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சரிங்களா, நாங்கள் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஓட்டக்கூடிய டாடா ஏசி ஓட்டக்கூடிய டிரைவர்கள், அதாவது ஆன்லைன் சரக்கு வாகன ஓட்டுநர்கள், சரக்கு வாகன ஓட்டுநர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு தனியார் நிறுவனம், கார்ப்பரேட் நிறுவனத்தால் மிகுந்த தொந்தரவு, மன உளைச்சல், இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. சரிங்களா, கடந்த 10 ஆண்டுகளில் நிறைய ஆர்ப்பாட்டம், போராட்டம், வேலைநிறுத்தம் அனைத்தும் செய்து கலைந்து இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஒரு புதிய ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று முனைப்போடு செயல்பட்டு அந்த ஆட்சியை உருவாக்கி கொடுத்துருக்கிறதுல எங்களுக்கும் பெரும் பங்கு இருக்கிறத யாராலும் மறக்க முடியாது, மறக்கவும் முடியாது. அந்த ஆட்சி அமைவதற்கு முன்பாக இன்றைய தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு வார்த்தையை கூறியிருந்தால், அந்த வார்த்தை மிகவும் அற்புதமான வார்த்தை. என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா இருப்போம், நம்ம ஆட்சியில் எல்லோரும் நல்லா இருப்போம்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். அந்த வார்த்தை மிகவும் அருமையான வார்த்தை. ஆனால் அந்த நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போங்கிறது அந்த வார்த்தைக்கு உள்ள, அந்த செயலுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோமாங்கிறது சந்தேகம் எங்களுக்கு இப்போ வந்திருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, போக்குவரத்துறை அமைச்சரை பார்ப்பதற்கு பல்வேறு முறையில் தொடர்பு கொண்டு செஞ்சும் பார்க்க முடியல. மனுக்கள் அளிப்போம், அதுக்கான மனுக்கும் எந்த ஒரு பதிலும் இல்லை. எங்களுடைய பிரச்சனைகள் இந்த நிறுவனத்தால் பெரும் பிரச்சனை, அதாவது உச்சபட்சமாக சொல்லப்போனால் தற்கொலை எண்ணங்களை தூண்டக்கூடிய அளவுக்கு அந்த நிறுவனத்தால் நிறைய ஓட்டுநர்கள், ஆயிரக்கணக்கான ஓட்டுநர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அதை நம்ம ஒரு விலைக்கு, அவருடைய நேரில் பார்த்து விலைக்கு அதுக்கான மனுவை நம்ம கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பல்வேறு வகையில் தொடர்பு கொள்ளும்போது அமைச்சர் அவர்களை தொடர்பு கொள்ள முடியல. அதுக்கான சரியான ஒரு பதிலும் கிடைக்கல. சரிங்களா, பல்வேறு மனுக்களை கொடுத்துருக்கோம். அந்த மனுக்களெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பல்வேறு மனுக்களை நாம் கொடுத்துருக்கோம். அதாவது சாதாரண ஒரு சாமானியன் ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதக்கூடிய அந்த அவனுடைய பிரச்சனைகளை கூறி எழுதக்கூடிய மனுவிற்கு இந்த அரசு எந்த அளவுக்கு தீவிரமாக இறங்கி அந்த பிரச்சனையை தீர்க்கிறதோ அதுதான் முழுமையான ஜனநாயகம் அடைந்த ஒரு ஆட்சியாக நம்ம பார்க்க முடியும். சரிங்களா, ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த நிறுவனத்தால். அது குறிப்பாக சொல்லப்போனால் நிறுவனத்துடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோர்டன் நிறுவனம். சரிங்களா, ஸ்மார்ட் லாஜிஸ்டிக். சரிங்களா, ஸ்மார்ட் ஷிஃப்ட் லாஜிஸ்டிக்னு சொல்லி அந்த நிறுவனத்துடைய பேர். அந்த ஸ்மார்ட் ஷிஃப்ட் லாஜிஸ்டிக்குடைய ஒரு பிம்பமாக தான் இந்த ஃபோர்டனுங்கிற இதில் நம்ம இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் வளம் வந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா, ஆயிரக்கணக்கான ஓட்டுநர்களில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த போக்குவரத்துறை அமைச்சரை பார்ப்பதற்கு நாங்களும் பல்வேறு வகையில் முயற்சி செஞ்சுருக்கோம். ஆனால் எந்தவித முயற்சியும் எங்களுக்கு கை கொடுக்கல. தொடர்பு கொண்டாலும் தொடர்பு சரியான ஒரு தெளிவான பதில் இல்லை. மனு மூலியமாக அனுப்பினாலும் மனுவுக்கான ஒரு எந்தவித நடவடிக்கையும் இல்லை. இதை நம்பி இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் அதேமாதிரி இந்த போர்ட்டல் நிறுவனத்தையே நம்பியிருக்கக்கூடிய இப்போ ஓட்டுநர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வேலைவாய்ப்பு, மருத்துவம், குடிநீர் கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. அது யாராலையும் மறுக்க முடியாது. ஆனால் அனைவருக்கும் அரசு வேலை கொடுக்க முடியுமாங்கிறத அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி வரத்தஞ்சியும் அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். அப்படி வேலைவாய்ப்பில் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் என்ன செய்கிறது, அது முறையாக நம்ம தொழிலாளர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை சரியாக செய்கிறதா, செய்யவில்லையா அப்படின்னு நம்ம ஆய்வு செய்து அந்த நிறுவனத்திற்கு விதிமுறைகளை வகுத்து நீங்கள் இப்படி தான் செயல்பட வேண்டும் என்பது அழுத்தம் கொடுக்க வேண்டும். முக்கியமாக உத்தரவு நீங்கள் போட வேண்டும். அது கடந்த 10 ஆண்டுகளில் அது நிறைய ஒரு கோரிக்கைகள் இருந்த மனு இன்று 25 கோரிக்கைகள் மேலே வரக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு ஒரு மாற்று ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று நம்ம உருவாக்கி செஞ்சு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சியை கட்டளையில் இருக்கிறார். சரிங்களா, அப்போ ஒரு விவசாயி விதைத்தவன் அந்த விதையை அறுவடை செய்வதற்கு அவன் தினந்தோறும் போய் பார்க்கக்கூடியது தான். சரிங்களா, ஒரு விதை வச்சுருக்கனா அது வளருதா இல்லையான்னு பார்க்குறது அவனுடைய இயல்பு தான். அதே போல் தான் நம்ம போட்ட ஓட்டு, நம்ம செலுத்திய வாக்கு சரியான முறையில் செலுத்தியிருக்கோமா, நமக்கான விஷயங்கள் நடக்கிறதா என்பது பார்க்க வேண்டியது அந்த வாக்கு செலுத்துவதுடைய கடமை. அதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமே இல்லையா. மற்றவரை இன்று நடந்திருக்கக்கூடிய தமிழக முதல்வருடைய விஜய் அவர்களுடைய ஆட்சியில் எந்தவித இதுவும் நாங்கள் சொல்லுவதற்கு வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆட்சிங்கிறது ஓரளவு சிறப்பாக போயிட்டுருக்குது. ஆனால் அதில் எங்களுடைய பாதிப்புங்கிறது மிக கடுமையாக இருக்குது. சரிங்களா, இந்த நிறுவனத்தால் மிக கடுமையாக இருக்கிறது. அதனால் இந்த
காணொலி மூலியமாக நாங்கள் போக்குவரத்துறை அமைச்சருக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகளை செவிசாய்த்து கொஞ்சம் நேரில் அழைத்து எங்களுடைய கோரிக்கைகளை செவிசாய்த்து கேளுங்க. நாங்கள் கொடுக்குற மனுவை பாருங்கள், படிங்க, உங்களுடைய துறை ரீதியான அதிகாரிகளோட ஒரு ஆலோசனை நடத்துங்க. அதுக்கப்புறம் அதுக்கான முடிவுகளை நீங்கள் எடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கான முடிவுகளை எடுத்து அதுக்கான விஷயங்கள் செய்யுங்க. அதாவது இன்றைக்கி ஆயிரக்கணக்கான ஓட்டுநர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மிகுந்த மன உளைச்சலில் இருக்காங்க. அது எப்படி சொல்ல போனால், குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா, அவங்க ஒரு ஐடி மொபைல் செயலியில் கொடுத்துருக்காங்க. இப்போ மொபைல் செயலியில் இன்றைக்கி ஓட்டிகிட்டு போய் இன்றைக்கி நம்ம படுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா அந்த ஐடி சஸ்பெண்ட் ஆகிருக்கும். அப்போ அவனுடைய வாழ்வாதாரத்தை எப்படி அவன் காப்பாற்றுவான்? அவன் குடும்பத்தை அவனால் எப்படி காப்பாற்ற முடியும்? அப்போ எந்த அறிவிப்பும் இல்லாமல் திடீர்னு ஒரு அரசு வேலை செய்கிறவங்கள திடீர்னு உங்களை இன்றைக்கி விட்டு வேலையை விட்டு நீக்கிறான் அப்படின்னா அந்த அரசு வேலை செய்யக்கூடியவருடைய நிலை எப்படி இருக்கும்? அது போன்று தான் எங்களுடைய நிலை இன்றைக்கி இருக்குது. அதனால் இந்த பிரச்சனைகளை உடனடியாக இந்த தமிழ்நாடு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு எங்களுடைய கோரிக்கை மனுவை உடனடியாக வாங்கி எங்களுக்கான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும். அந்த நிறுவனத்திட்ட பேசி அந்த நிறுவனங்களை முறைப்படுத்தணும். சரிங்களா? அதாவது குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா, பயணிகள் ஏற்றக்கூடிய வாகனங்களில், அதாவது டூ வீலர் மற்றும் ஆட்டோக்களில் எக்காரணத்தை கொண்டு பொருட்களை ஏற்றக்கூடாதுங்கிறது மோட்டார் விதி சட்டத்தின் கீழே இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த போர்ட்டல் நிறுவனம் அதற்கான செயலி அதுக்கான ஆப்பில் அந்த செயலில் அதுக்கு தனியாக ஒரு உருவாக்கியிருக்குது. டூ வீலர், த்ரீ வீலர் ஆட்டோ அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருக்கு. அது எப்படி அது சாத்தியமாக மோட்டார் சட்டத்துக்கு எப்படி உட்படும்? இல்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த தனியார் நிறுவனத்துக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை மாற்றி எழுதிருங்க, வேலை முடிச்சு. அது எப்படி ஏற்றுக்கிறது? அப்போ சட்டத்தை மீறக்கூடிய நிறுவனம் மேலே இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்காமல் 10 ஆண்டு காலம் நடவடிக்கை எடுக்கல. சரி, இனியாவது நடவடிக்கை எடுப்பாங்கிறது ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டு செய்யும்போது அதுக்கான தெளிவுகள், அதாவது எப்படி சொல்கிறது, அமைச்சரை பார்க்க முடியல, செய்ய முடியல, அவரை தொடர்பு கொள்ள முடியல, அவருக்கு மனு அனுப்பி அதுக்கான பதில் வரல. அப்படிங்கப்போ நாங்கள் இன்னும் எப்படி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஓட்டுநருடைய வாழ்வாதாரம் எப்படி இப்போ காப்பாற்றப்படும்? அப்போ அந்த பிரச்சனை என்ன என்பதை நீங்கள் ஒரு மனுவில், நாங்கள் கொடுக்கக்கூடிய மனுவில் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் அரசு துறை அதிகாரிகளிடம் நீங்கள் ஒரு ஆலோசனை போட்டு அதுக்கப்புறம் எங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வாரம் பேசுகிறோம். சரிங்களா? முறைப்படுத்துங்கள். அனைவருக்கும் அரசு வேலை கொடுப்பது என்று சாத்தியமற்றது, அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிறுவனங்களையும் ஆய்வு செய்து அந்த ஆய்வுகளை சரியான முறையில் செயல்படுதாங்கிறது செய்ய வேண்டியது அந்தந்த துறையோடைய வேலை. அதே துறை தான் நமது போக்குவரத்து துறையும் இருக்க வேண்டும் என்கிற நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதனால் எங்களுடைய கோரிக்கைகளை விரைவாக எங்களுடைய கோரிக்கைகளை கனிவுடன் கேட்டு எங்களுடைய கோரிக்கைகளுக்கு நீங்கள் செவிசாய்க்க வேண்டும். அந்த நிறுவனத்தை முறைப்படுத்த வேண்டும், அதற்கான அழைக்க வேண்டும் என்பதை இந்த பதிவின் மூலியமாக, காணொலி மூலியமாக இந்த போக்குவரத்து